மரியாளை பற்றி கர்த்தர் ரொம்ப அழகாக அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயை குறித்தும் கம்பேரிசன் ரெபேக்கா குறித்தும் நான் பார்க்கும்போது ஒரு 2 விதமான காரியங்கள் நான் கண்டேன். எடுக்கலாம். ரெபேக்காவுக்கும் மேரி, தேவன் ரெபேக்கா இடத்துல கர்த்தர் பேசுகிறாரு, உனக்குள்ள 2 தேசங்கள் உண்டானது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இது தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அபவுட் த பர்சன் ஹூ இஸ் டு பி பார்ன். லைக் பிறக்க போகிற குழந்தை பற்றி பேசுகிறார். இதே மாதிரி மேரி அவங்களுடைய காரியத்தில் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் லூக்கா 35ஆம் வசனம் 34. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலின் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவ போகும் என்றார். இப்போ தேவனுடைய வார்த்தை ஆசாரியனாகிய சிமியோன் மூலியமாக மரியாள் இடத்துல வருது. நான் 2 கம்பேர் பண்ணுறேன். ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும்? இந்த தாய் மரியாள் இந்த வார்த்தை கேட்டு எதையும் அவங்க வெளிப்படையாக பேசலை. அந்த 19வது வசனத்தில் பாருங்கள் அவங்களுடைய கேரக்டர் அபவுட் மேரி. லூக்கா 2:19. மரியாளோ அந்த சங்கீதங்களை எல்லாம் தன் இருதயத்தில் சந்ததி இன்ஃபர்மேஷன் சங்கதிகள் அது மெசேஜ் ஆர் வாட் எவர் த வேர்ட்ஸ் சொல்லப்பட்ட காரியங்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இந்த அம்மா என்ன பண்ணாங்க? மனதில் வைத்து சிந்தனை பண்ணாங்க. இதுக்குண்டானதான் மரியாள் when Jesus, that is the Lord Jesus Christ, அவங்க 2 பேரும் திருமண வைபவத்துக்கு போகிறாங்க. அந்த திருமண வைபவத்தில் போன போது திராட்சை ரசம் குறைப்பட்டிருந்தது. அங்கே எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து மரியாள் கேட்குறாங்க ஆண்டவர் இடத்துல, இந்த குறைப்பட்டிருக்கு ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரல. அப்போது இம்மிடியட் ஆக்ஷன் என்ன நடக்குதுன்னா, மேரி சொல்கிறாங்க வேலைக்காரர்கிட்ட, அவர் என்ன சொல்கிறாரோ கீழ்ப்படிங்கள். அவங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல, அவங்க எந்த விதமான அத்தாரிட்டி யூஸ் பண்ணல. ஆஸ் அ மதர் அது இதுன்றலாம் ஒன்றும் கிடையாது. அவர் என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படியுங்கள் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது, பின் நாட்களிலே என்ன நடக்க போகிறதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தன் இருதயத்தில் சிந்தனை தான் செய்தார்கள் என்னமா நடக்க போகுதுன்று. வேறஸ் இப்போ நம்ம ரெபேக்காவுடைய லைஃப்பை பார்க்கலாம். இது நமக்கு ஒரு லெசன். நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, வேதத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியமும் நம்மளை போதித்து நடத்துகிற காரியங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் முடிவு மரண வழி. நம்ம பார்க்கணும்.
இது கத்தரால் வர வழிகளா, நம்ம எடுக்க பிரயாசம் கரெக்டா, இதெல்லாம் நம்ம நிதானித்து யோசித்து செயல்படணுமே தவிர பதட்டப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. இங்கே பதட்டப்பட்டது என்ன பதட்டப்பட்டதுனால என்ன நடக்குது, பின் விளைவு என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிறங்குறாங்க, மூத்தவனும் இளையவனும் எல்லாம் நடக்கு. அப்போ ஒரு நாள் ஏசா அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. எவ்வளோ முக்கியமான காரியத்தை தன் வாழ்க்கையில் இழக்க நேரிடுது. அதாவது மூத்தவன் இளையவனே சேவிப்பான்றது என்ன அழகா நடக்குது பாருங்க. 25ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 27வது வசனத்திலிருந்து படிக்கலாம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையிலே வல்லவனும் மனசஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஸோ 2 பேருடைய கேரக்டர்ஸ். இஸ் அ ஹண்டர், எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து ஏசா. வேறஸ் இன்ட்ரோவர்ட் யாரு? யாக்கோபு. அவர் வீட்டில் அமைதலாக இருந்து காரியங்கள் எல்லாத்தையும் வீட்டில் பார்த்துட்ருக்குறாப்புல. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தேவனுடைய வார்த்தை எவ்வளோ அழகாக நடக்குதுன்றதுக்காக தான் நம்ம வாழ்க்கையை நம்ம நிதானித்து பார்க்கறதுக்கான ஒரு காரியங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, இந்த சிவப்பான கூழை நான் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஸோ கர்த்தர் சொன்ன காரியம் அப்படியே நடக்கு. இளையவன் எல்லாம் கன்னிங்காக இருக்கிறது இந்த காரியத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆசீர்வதிக்கலாம், நமக்கு எல்லாருக்கும் நல்லதே செய்யலாம், நல்லதே பேசலாம். பட் பர்த் ரைட்டுன்றது கர்த்தர் கொடுக்கறது மூத்தவர்களுக்கு. சிரேஷ்ட புத்திர பாகன்றது கற்பத்தின் முதல்ல பிறக்கிற குழந்தை, அது விசேஷித்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் சாவ போகிற எனக்கு இந்த பர்த் ரைட் எனக்கு என்ன, வாட் இஸ் இட், அதாவது அலட்சியம். அந்த அலட்சியத்தினால தன் ஃபால், அந்த ஃபால் வந்து பாருங்க, தேவன் எல்லாருடைய இருதயத்தை பார்க்குற தேவன், நோக்கத்தை பார்க்குற தேவன். இவர் என்ன செய்கிறாரு, இது என்ன எனக்கு இப்போ பர்த் ரைட் இருக்கிறதுனால எனக்கு என்னன்ற மாதிரி ஒரு அலட்சியம் இருந்த காரணத்தினால கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்கு தானே அப்படியே இழக்கிறதுக்கு போச்சு. மேபி ஒரு சமயம் அந்த மனுஷன் இந்த சாப்பாட்டுக்காக நான் இழக்கக்கூடாதுன்னு அந்த உறுதியாக நின்று இருந்தாக்கா மேபி காட் would have
டர்ன் த டேபிள், அது நமக்கு தெரியாது. ஆனால் he lost. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுச்சுங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவன் விற்று போட்ட பிறகு அடுத்தது 1 by 1 he's losing all his blessings. தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் இழந்துட்டுருக்காப்புல. நெக்ஸ்ட் அவர் இழக்கிற காரியம் என்னென்னா, அவங்க தகப்பன் அவர் மரணத்துக்கு முன்பதாக 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கணும்னு கூப்பிடுறாரு. அப்போ சொல்றார், 27வது அதிகாரம் 1 வசனம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இந்நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் quiver and your bow, அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வானத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். This is a very wrong move. ஒரு தாய் 2 பிள்ளைங்களுக்கு மத்தியில் டிஸ்பாரிட்டி கொண்டு வரக்கூடாது.